பிகினர்ஸ் பேச்சுலர் செய்கிற மாதிரி ஒரு அருமையான இறால் கிரேவி கடகடன்னு செஞ்சிடலாம். வாங்க, செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரை வதக்கி விட்டுருங்க. இது கூட 2 கீரின பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். காரம் வேணும்னா குழம்பு மிளகாய் தூள் இன்னொரு ஸ்பூன் அதிகப்படுத்திக்கலாம். இது நல்ல எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூட 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரை கொதிக்க விட்டுருங்க. இறால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற வரை கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு 1 kg இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த கிரேவி கூட நல்லா எல்லா மசாலாவும் கோட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடி போட்ட எக்ஸாக்டாக ஒரு 5 minutes தான் இறால் வெந்துடும். இறால் சீக்கிரமே வெந்துடும். இது நல்ல சுடு சோறு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். கடகடன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தைரியமாக ட்ரை பண்ணலாம்.